இன்றைக்கி சரஸ்வதி பூஜை அன்னைக்கு எல்லா பூஜையும் பண்ணியாச்சு. நவராத்திரியோட 9வது நாள் இன்றைக்கி நெய்வேத்தியம்லாம் பண்ணி சுவாமிக்கு எல்லாருக்கும் அம்பாளுக்கு எல்லாம் பூ வச்சு எல்லாம் அழகாக அலங்காரம்லாம் முடிச்சுட்டு பழங்கள் நெய்வேத்தியம் எல்லாம் வச்சாச்சு. கலசத்துக்கும் இன்றைக்கி ஜாதி மல்லி சாத்தியிருக்கேன். அதுதான். அதுக்கப்புறம் இந்த புத்தகங்களை வச்சு சாமிக்கு பூஜை பண்ணுவோம் இல்லையா வழக்கமாக, அதெல்லாம் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் வெளியில் வச்சு உபயோகப்படுத்துகிற கத்தி, அருவாள், அதுக்கப்புறம் மணை, அடுப்பு, இது எல்லாத்துக்குமே குங்குமம் பொட்டு வச்சு சந்தனமும் குங்குமமும் வச்சு அவங்களுக்கும் தீபம்லாம் காமிச்சு எல்லாம் பண்ணிவிடுவோம். கடப்பாறையிலேருந்து மண்வெட்டி வரைக்கும். அதுதான் நம்ம தமிழர்களோட பாரம்பரியமான ஒரு வழக்கம்னு சொல்லணும். அது நிஜமாக ஒரு நல்ல பழக்கம். என்னென்னா நம்ம உபயோகப்படுத்துகிற பொருள்லேருந்து மனுஷங்கள்லேருந்து உயிருள்ள செடிகள்லேருந்து எல்லாத்துக்குமே ஒரு மரியாதை கொடுத்து அது எல்லாத்துக்குமே ஒரு அதாவது அதை வணங்கி எல்லா மரியாதையும் கொடுத்து நம்ம பண்ணுறோம் பாருங்கள். அதுதான் நம்மளோட பாரம்பரியமான ஒரு நல்ல பழக்கம். இந்த பழக்கங்களை தொடர்ந்து நம்ம குழந்தைங்களுக்கும் அடுத்த ஜென்ரேஷனுக்குலாம் அடுத்த சந்ததியினருக்கு சொல்லி கொடுத்தோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ இன்றைக்கி நெய்வேத்தியம் பார்த்திங்கன்னா சுண்டல், இன்றைக்கி மாங்காய், தேங்காய், பச்சை மிளகா, கொத்தமல்லிலாம் அரைச்சி சென்னா சுண்டல் பண்ணேன். வடை, அதுக்கப்புறம் அக்கார அடிசில், அப்புறம் அவல் பொரி, கடலை வைப்போம் இல்லையா, அதெல்லாம் வச்சு குலதெய்வத்துலேருந்து எல்லாருக்குமே இன்றைக்கி சக்கரை பொங்கல் எல்லாம் வச்சு சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணியாச்சு. ஸோ குழந்தைங்களும் எல்லோரும் சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு காலையில் டிஃபன் வெண்பொங்கலும் சாம்பாரும் பண்ணியிருந்தேன். அரைச்சி விட்ட சாம்பார், அதாவது ஹோட்டல் சாம்பார். அதுக்கப்புறம் மத்தியான சமையலையும் கையோடையும் முடித்து வச்சிட்டேன். எல்லா காய்கறியும் போட்டு ஒரு சாம்பார், கீரை இருந்தது, கீரை பொரியல், அதோட அப்பளமும் பப்படமும் வறுத்து வச்சு ரசம் வச்சாச்சு. ஸோ மத்தியான சமையலும் முடிஞ்சது. இனி சாமியும் கும்பிட்டாச்சு. இங்கே இனி காருக்கெல்லாம் பூஜை பண்ணுவாங்க. அந்த பூஜையை எடுத்து போடுறேன். அந்த காருக்கு பூஜை பண்ணுறதுக்கான நெய்வேத்தியமும் செஞ்சு அதுவும் தனியாக எடுத்து வச்சாச்சு. இனி அந்த பூஜை ஒன்று தான் பாக்கி. ஆனால் இது பூஜையெல்லாம் முடித்ததுக்கப்புறம் நாளைக்கு விஜயதசமி இருக்குது, எல்லாம் இருக்குது. இருந்தாலும் இந்த குழுவை கலைக்கவே மனசு வராது. வேறு வழி இல்லாமல் எடுத்து வச்சுட்டு மறு வருஷமும் அது எப்போ வரும்னு காத்துக்கிட்டுருப்போம். இதுதான் இந்த வருஷத்தோட பூஜை. அழகாக நல்லா குடும்பத்தோடு எல்லாம் நல்லா கொண்டாடியாச்சு. நீங்கள் எல்லாருமே அவங்கவுங்க குடும்பத்தோடு இதை நல்லா கொண்டாடி சந்தோஷமாக இருக்க ஆண்டவனை பிரார்த்திச்சுக்கிறேன்.